ஹலோ விவஸ். சீவக சிந்தாமணியின் முக்கிய சிறப்புகள். விருத்த பாவையால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம். இக்காப்பியம் விருத்தம் என்னும் பாவகையால் இயற்றப்பட்டது. இது தமிழில் விருத்த பாவையால் இயற்றப்பட்ட முதல் பெருங்காப்பியம் என்ற சிறப்பை பெறுகிறது. இது பிற்கால காப்பியங்களுள் கம்பராமாயணம், பெரிய புராணம் போன்றவை வழிகாட்டியாக அமைந்தன. நூல் ஆசிரியர் மற்றும் காலம். இதனை இயற்றியவர் திருத்தக்க தேவர் ஆவார். இவர் சோழர் குலத்தை சேர்ந்த சமண முனிவர். இவரது காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு எனப்படும். 5 இலக்கணங்களையும் கொண்டது. அறம், பொருள், இன்பம், வீடு மற்றும் மோட்சம் ஆகிய உறுதி பொருள்களை பேசுவதால் காப்பிய இலக்கணம் முழுமையும் பொருந்தியது என போற்றப்படுகிறது. மணநூல். கதாநாயகனான சீவகன் 8 அல்லது 9 பெண்களை மணந்து கொள்வதால் இந்நூலுக்கு மணநூல் என்று சிறப்பு பெயர் உண்டு. இலம்பக அமைப்பு. இது 13 இலம்பகங்கள், சர்க்கங்கள், அத்தியாயங்கள் கொண்டன. இவை அனைத்தும் மகளிர் பெயர்களிலே அமைந்துள்ளன. நாமக இலம்பகங்கள் முதல் முத்தி இலம்பகங்கள் வரை. பாடல்களின் எண்ணிக்கை. இக்காப்பியத்தில் 3145 பாடல்கள் உள்ளன. உலக புகழ் பெற்றன. இதனை படித்தவர்கள் மேநாட்டு அறிஞர் G.U. போப் அவர்களால் கிரேக்க காப்பியங்களுள்ளான ஒடிசி, இலியட்டுக்கு ஒப்பான என்று சிறப்பித்துள்ளார். உரை. நற்றினார்க்கினியர் என்பவர் இந்நூலுக்கு உரை எழுதியுள்ளார். இது இதன் மதிப்பை கூட்டுகிறது. கலைகள், ஜோதிடம், இசை, மருத்துவம், உணவு, உழவியல், விலங்கியல், போர் முறைகள் போன்ற பல்வேறு கலைகள் பற்றிய அரிய செய்திகள் இந்நூல் பேசுகிறது. இந்த வரிகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.